பூஸ் பூஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சென்னை வந்தா இவன் சும்மா இருக்க மாட்டான். யாருக்கிட்டயோ போய் தூண்டில் போட்டிருக்கான். என்னடா? இல்ல தூண்டில் போட்டதோட வந்து ஒரு எப்படி சொல்றது, லைஃப் ஸ்டைல் வந்து இந்த சென்னையில ஒரு லைஃப் ஸ்டைல் புயல் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன நடக்குது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒரு டிரைவர் என்கிட்ட பேசினார் ரேபிடோ. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஏஜ் ஏதோ சொன்னாங்களா? 45 இயர்ஸ் அவருக்கு. ஓகேவா? அவர் வந்து ஒரு கடை வச்சுட்டு பழக்கடை வச்சுட்டு இருந்திருக்காரு நிம்மதியா. சொந்தக்காரங்க மூலியமா பெருசு பண்ணலான்னு போய் அவரு கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. மறுபடியும் ஒருத்தர் காசு யாரையோ ஊர் பேர் தெரியாதவனை போய் நம்பாதான்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் சொந்தக்காரங்களே எப்படி ஏமாத்தினாங்க? ஏன் இப்படி? சொந்தக்காரங்க நிறைய பண்றாங்க, எங்க வீட்லயே நிறைய பண்றாங்க. சொந்தக்காரங்க தான் நிறைய பண்றாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸா வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் இருக்கு. சரி, நான் வந்து எப்படி சொல்றேன்னா, ஈச் அண்ட் எவ்ரி திங்ல வந்து என்ன இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம்ல, நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னு இருக்குல்ல. சென்னை பீப்புள் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க தினமும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து தினமும் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன்னா ஒரு காலேஜ் போய் ஆகணும். ஆமா, ஓகேவா? காலேஜ் வந்து வந்தாகணும். அதுக்கு நடுவில் நான் எவ்வளவோ பார்க்குறேன். ஓகேவா? இப்போ இந்த நரேஷ் பையன் இருக்கான்னு வைங்க, ஒரு இடத்துக்கு காலேஜ்னு போயிட்டு இருந்தான். போறானா? இப்போ வந்து பிசினஸ் ஸ்கூல்ல அவன் வந்து MBA கிராஜுவேட் போயிட்டு இருந்தான். அவனை வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அவன் போறான்னு வைங்களேன், காலேஜ் என்விரான்மெண்ட்ல சுத்தி காடா இருக்குன்னு வைங்க, ஸ்ரீபெரும்புதூர்லாம் காட்டுக்குள்ளலாம் போல இல்ல, அவன் சென்டர் ஆஃப் சிட்டில தான் இருந்தான். நான் கூட தான் எங்க டீச்சர் கேட்பாங்க ஒரு கதை சொல்லுன்னு, நான் சொல்லுவேன் ஒரு இந்த மாதிரி ஒரு கிராஜுவேட் MIT-ல படிச்சாருங்க. ஏன்ப்பா MIT அளவுல போறேன்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா? அதுக்காக இப்ப நரேஷ் வந்து இந்த காலேஜ்ல இங்கதான் படிக்கிறான்னு கிடையாது. நரேஷ் எங்கனா படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் கூட படிக்கலாம், நரேஷா இருக்கலாம், இல்லாட்டி உங்க பக்கத்துலயே இருக்கிற இந்த IPS அப்படிதானே. சரி, விஷயத்துக்கு வாடா. பாரு டெக்னாலஜியா. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப் பண்றான்டா, சைலண்ட் போட சொன்னா. சரி, இந்த மாதிரி ஒரு நரேஷ்னு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ போறாருன்னு இல்லை, வராங்க டிராஃபிக்ல, ஓகேவா, ரேபிடோ போட்டு போறாங்க, எல்லா விஷயத்துலயும் ஒரு டிராவல் பண்றாங்கல்ல. அந்த டிராவல்ல நான் கவனிச்சது AQI பத்தி சொன்னேன். ஓகேவா? AQI பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் ஒரு வீடியோல. அதுக்கே கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த டேட்டா எடுங்க, அந்த டேட்டா எடுத்து அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் AQI அக்யூரேட்டாவே இருக்காது அப்படின்னா. ஓகேவா? ஸோ நான் சொல்ல வருது என்னன்னா, அந்த வீடியோலையும் சரி இப்பயும் இதுல என்னன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதான் வந்து மிகப்பெரிய டைலாக். ஓகேவா? நீங்க வந்து அந்த மோட்டிவ்ல மாஸ்க் போடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வருது. சிம்பிளா செட், அவ்வளோதான். நீங்க எந்த டேட்டாக்குள்ளேயும் போகலாம். ஒரு சில பேர் வந்து கண்ட்ரி ரிலேட்டடா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு லெவல் இருக்கு, யூஎஸ்க்கு ஒரு லெவல் இருக்கு, நான் அக்வதர்ல பார்த்தேன் 0 to 19 ஃபேர்னு இருக்கு, 20 to 30 வந்து ஓகேன்னு இருக்கு, கொஞ்சம் மாட்ரேட்டுன்னு இருக்கு. அப்படி நான் என்ன சொல்றேன், நான் கொஞ்சம் வெளியே போங்க, உங்களால மண்ணு விழாம உங்க வாயில வந்து ஒரு ரெண்டு தெரு தாண்டிட்டீங்கன்னா ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் நீ கலைஞன்டா. ஓகே, ஆனா அந்த மாதிரி இல்லை. ஓகேவா? இன்னைக்கு நான் பார்த்த ரேபிடோ டிரைவர் வந்து அவர் வந்து இன்ஸ்பைரிங்கா இருந்தார். எந்த வகையிலனா, அவர் வந்து அவரோட ஜாப் வந்து ஒரு பழக்கடையா இருந்து லாஸ் ஆகி இப்போ ரேபிடோ போயிட்டு இருக்காரு 20 daysல. அவர் அந்த எப்படி சொல்றது, சென்னை டீஸ் நிறைய பேர் வந்து சில பேர் அவர் சொல்றாரு, ஒரு ரேபிடோ டிரைவரோட குமுறல்கள் கூட டைட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஒரு சென்னை லைஃப் ஸ்டைல் எல்லாமே கலந்து ஒரு பேக் வந்து. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆர்டர் வருது தம்பி, 36 கிலோமீட்டர் பிக்கப் இருக்கு, வரவா எப்படிங்க, அதுக்கே காசு ஆகும்னா, நான் வாங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் கூப்பிடுறாங்க, போறேன், கட் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்றாரு, நான் நீங்க என்னென்ன சாப்பிடுவீங்கன்னு நான் கேட்குறேன். நான் வந்து எப்பயுமே வந்து யார் கூட கான்வர்சேஷன் பண்றேன்னா, அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்களான்னு லைட்டாக பார்ப்பேன். அதில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் மேம்படுத்தணுன்றது பற்றி பார்ப்பேன், அவங்க கொஞ்சம் டிப்ஸ் தரணும் அப்படின்ற மாதிரி. நாம் வந்து சும்மா சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கிடக்குறான் அட்வைஸ் பண்ணுறான்னு நினைப்பாங்க. இல்லை சார், நான் வந்து கொஞ்சம் நான் டாக்டர் படிச்சிருக்கேன், கொஞ்சம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதான்ட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். ஓகே, அவர் சொல்கிறாரு, நான் 20 days இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தம்பி, ஒரு 5 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்றாரு. அவர் பார்த்தா நல்லா குண்டாக தான் இருக்காரு. ஆனால்
செம வெயில் வர்றப்ப. அப்படி இருந்து ஒரு வண்டி விட்டுட்டு இந்த வேலைலாம் செய்கிறாரு, பொல்யூஷனில் இருக்காரு. அவர் வந்து அந்த ஹெல்த் கான்ஷியஸில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாரா வெயிட் குறைக்கிறதுக்கு? என்ன பண்ணுறாரு? அவர் என்ன சொல்கிறாரு, நான் காய்கறி சாப்பிடுவேன் தம்பி, அதோட கீரை நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு. சொல்லுங்க, நான் என்ன கீரை சாப்பிட்டீங்க? இந்த மாதிரி சிவப்பு பொன்னாங்கண்ணி சாப்பிடுவேன். சிவப்பு பொன்னாங்கண்ணி நான் கேள்விப்பட்டது இல்லையா? சிவப்பு பொன்னாங்கண்ணி ஒரு 10 days சாப்பிடு தம்பி. இப்போ நான் எப்படி சொல்கிறேன், ஃபாஸ்டிங் பண்ணுங்கன்றல, அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல ஒரு இதுவும். அதேமாதிரி அவர் சொல்கிறாரு ஒரு 10 days ட்ரை பண்ணுங்கன்னாரு. நான் வந்து இப்போ இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சரியாயிடுங்க நாட்டு மருந்து மாதிரி சொன்னாலுமே, ஆனால் அதில் இருக்கா நடக்குதா அப்படின்றத செக் பண்ணும்ல. கீரை நிறைய இது இருக்குது, ஓகேவா சொல்கிறார். அப்புறம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இதெல்லாமும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து அவர் ரேபிடோ ஓட்டுறாரு, உட்காந்த இடத்துல தான் வேலை இது பண்ணுறாரு, இந்த பொல்யூஷன் எதிர்கொள்கிறாரு. அப்போ அவரோட லைஃப் ஸ்டைல்ன்றது சென்னை சிட்டி மக்களோட முக்கால்வாசி லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். பொல்யூஷனில் போகிறாங்க, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிற ஹெல்த் அசார்ட்ஸ்லாம் நான் அனலைஸ் பண்ணுறேன், புரியுதா? நான் என்ன எனக்கு அசார்ட் ஆகுதோ அதுதான் நான் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் கேட்க போகிறேன். அது நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு, அம்மா தம்பி மூக்குலேயே அடிக்குது, இந்த ஏகியூ வீடியோவில் இவர் சொல்லி கருப்பு கலரில் வருதுன்னு. அவர் சொல்கிறார், வீட்டுக்கு போய் மூக்கு துடைப்ப தம்பி பட்டையாக கருப்பு கலரில் வருது அப்படின்றாரு. நான் சொல்லிட்டேன், அண்ணா நான் சொல்கிறேன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு எங்கள் N95 மாஸ்க் கொஞ்சம் போடுங்க, மக்கள் மருந்தகத்தில் வாங்குங்க, இல்லை எந்த கவர்மெண்ட் மெடிக்கல்லையும் வாங்குங்க, ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு போடுங்கண்ணா. இப்போ நான் திருப்பி இன்னொரு தடவை சொன்னேன், அவர் என்னை ட்ராப் எடுத்துட்டு கொஞ்சம் நடுவில் பேசுகிறாரு, அவர் எதாவது பேச்சு கொடுக்குறாரு, நானும் பேசிட்டு வரேன். முடிக்கிறப்பையும் நான் நீங்கள் மாஸ்க் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணான்ட்டு. ஏன்னா போகிறப்பே 4 தடவை எனக்கு மூக்கில் வந்து அவ்வளோ டஸ்ட்டு, என்னால் பேச முடியல, வெளியில் என்னால் பேச முடியல. வாயை மூடினாப்லேயே போனாலும் மூக்கில் அடிக்குது, வாயில் அடிக்குது, என்னால் முடியல. அந்த இது வந்து என்விரான்மெண்ட் இதுக்காகவே நான் வீடியோக்காக பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் என்னால் அது இரிட்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசர் போட்டேன். போட்டோடனே அது ஒரு லேயர் வரும், ஓகேவா, அதில் வந்து ஒட்டும் எல்லாம் கேமராலே இப்படி பார்த்தீங்களா அப்படின்னு காட்டலான்னு நினச்சேன். என்னால் அந்த பல்லுலலாம் மண்ணு போயிடுச்சு, அவர்கிட்ட பேசிட்டு வந்ததுனால இருக்க முடியல, வாய் கூப்பிடிச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டேன் நினைப்பேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து ஓவர் க்ரௌடு, ஓவர் நாய்ஸ் பொல்யூஷனு, நிம்மதியாக. அப்புறம் வந்து ஓவர் க்ரௌட் மீன்ஸ் இந்த அளவில் இந்த ஸ்கொயர் மீட்டரில் இருக்கிறதே தாண்டி தான் இருக்கும் அந்த பீப்புளோட குவான்டிட்டி. ஸோ இது ஒன்று. அடுத்து வாட்டர் பொல்யூஷன். இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, என் பையனுக்கு வந்து கேட்டாங்க EVS சப்ஜெக்ட்ல, அந்த மாதிரி இருக்கு நம்ம ஆள் பண்றது பார்த்தா. ஏர் பொல்யூஷன் முடிஞ்சது, அடுத்து வாட்டர் பொல்யூஷன், இன்னும் கொஞ்சத்துல சாயில் பொல்யூஷன், சீவேஜ் இருக்கு. இப்போ வாட்டர் வந்து எடுத்து பார்த்தா நம்மளுக்கே தெரியும். இது வந்து இப்போ நான் சொல்றது வந்து உங்களுக்கு சிலது வந்து எனக்கே தெரியுமேப்பா, நாங்கள் அதில் தான் இருக்கோம் அப்படின்னாலும் உங்களை வந்து நான் ரியாலிட்டியை வச்சு ஸ்லாப் பண்ணுறேன் அப்படின்றேன். ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும், நம்ம மறந்துட்டோம், திருப்பி அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா இதில் இருந்து நம்ம தவிர்த்து ஆக வேண்டும், ஓகேவா. சென்னையில் எங்கே போனாலும் ஃப்ரீயாக தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. எவனாவது ஏதாவது கடையில் வச்சுருந்தானா குடிக்கலாம், இல்லை எங்கேயாவது லென்ஸு காட்டில் வச்சுருப்பான், இந்த மாதிரி ஷாப்ஸில் வச்சுருந்தா தண்ணி டேப் அதுவே வந்து கழுவாமல் தான் வச்சுருக்கான், ஓகேவா. அவன் கழுவ மாட்டான், உள்ள பாசி பிடிச்சிருக்கு, அதை குடிச்சா நம்மளுக்கு என்ன ஆகுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு இந்தியன் ஹியூமன் பாடி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மைக்ரோபயாலஜி வந்து எப்படி சொல்லலாம்னா அதில் அவ்வளோ ஆன்டிபயாடி இருக்குது, அதில் ஆன்டிஜென் ஆன்டிபாடி எல்லாமே ஒரு லோடட் மெட்டீரியல், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் அதுக்குன்னு வருங்காலத்தில் பார்த்தா ரேடியோ எக்ஸ்போஷர் அதிகமாகிடும் போலயே, நம்ம அதுக்கும் மியூட்டேஷன் நடந்துருமோன்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு வந்து, ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்காது, நம்மளாம் செத்து போயிடுவோம், அந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது, ஓகேவா. இந்த வீடியோட கண்டெக்ஸ்டே அதுதான். தயவு செஞ்சு இந்த மாஸ்க்கு இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொன்னேன். அப்புறமேட்டுக்கா இவரை பாருங்க, இங்கே வாங்க, இவர் தான் முகேஷ். இவர் வந்து தினமும் 1 மணி நேரம் வந்து ஷட்டில் கார்க் விளையாடுறாரு. முன்னாடி பல வேலைகள் பண்ணிட்டு இருந்தார், 200 கிலோமீட்டர் போயிட்டு ஒன்று பண்ணிட்டு வந்தார் அவர் காலில். அப்புறம் பல விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கு. இவர் ஒரு கமெண்டை தான் திடீர்னு டெல்லி போறாரு, விட்டா தாய்லாந்து போயிடுவாருன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு தாய்லாந்து போறேன் அப்படின்னு. சரி, இவர் நான் ஏன் சொல்றேன்னா, இவர் 1 hour வந்து எக்ஸசைஸ் பண்றாரு. இவரை பாருங்க. இவருக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? எனக்கு வந்து 36 ஆகுது. எனக்கு என்ன ஏஜ் ஆகுது? ஒரு 27 26 ஆகுது எனக்கு, ஓகேவா. இவரு பாருங்க, என்ன பாருங்க, he looks way younger than me. அப்படி இல்லைனாலும் he is younger than for his age, ஓகேவா. சில பேர் இந்த மாதிரி, நம்ம விஜய் ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, அவரு வந்து 30 ஆமே. ஐயோ, அவர் வேற இதுல சொல்றேன், ஏன் நானே வந்து கிரைண்டர் டிண்டர்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு வரவர்.
மாப்பிள்ளை கொடுக்குற இடத்துல சொல்றேன். மாப்பிள்ளை மேட்ரிமோனிலாம் 25 கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கேன், நீ என்ன 30 உலகத்துக்கு சொல்றியா அப்படின்னு. இல்ல அந்த மாதிரி யங்கா இருக்கிற காரணம்னா 1 hour தான் எக்ஸசைஸ் பண்றாரு. அவரு பாருங்க அவரோட ஹெல்த் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஹி கேன் ஈட் எனிதிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இவர் விட்டா இப்பயும் ஒரு பால்கோவா சாப்பிட்டா ஏதாவதா? அதெல்லாம் சாப்பிட்டா எதுவும் ஆறுது இல்லை. வெயிட் ஏறிட்டு நான் 1 meal a dayல இருக்கேங்க. நோ மைதாவான், நோ சுகரான், பிஸ்கெட் பாக்கெட் கௌதம் ப்ரோ எடுத்துட்டு வராரு. சாப்பிட்றியாடா? சாப்பிட்றியா? இருக்கு சாப்பிட்றியா? அதுல நோ மைதா நோ சுகரு. அது வந்து மில்லட்ஸை கிரைண்ட் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு கலர் 1 meal நான் 1 meal தான். இனிமேலாம் வெறுப்பேத்து. நானா அப்பதான் கேட்டேன், இந்த நிமிஷம் இதாண்டா 1 meal அப்படின்னு. இப்ப இவர் வந்து இது 1 hour இது ஃபாலோ பண்றாரு, ஓகேவா? அவரோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கு. நான் பார்த்தது என்னன்னா, எப்படி வந்து நம்ம உடம்பு குறைக்கிறது ஒரு 10K இது பண்றோமோ அந்த மாதிரி 1 hour டெய்லி ஸ்ட்ரெனஸ் எக்ஸசைஸ் இருந்ததுன்னா சென்னை டீஸாவே இருந்தாலும் உங்கள் உடல் உங்களை வந்து காப்பாற்றும். இப்ப ரீசெண்டா ரஜினி சொன்னது தான் இதுல சொன்னாரு, நீங்க உங்க உடம்ப தண்டிக்கீங்கன்னா உங்க உடம்பு உங்களை தண்டிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயம்லாம் நீங்க வந்து மைண்ட்ல அப்படியே எடுத்து பின்னாடி போடணும். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் உள்ள போனவனே உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் காட்டும் பாருங்க 11 மணிக்கு, அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வேண்டாம்னு. இந்த நான் நினைச்சேன் இவன் நமக்கு வேண்டாம், அதானே வேற பசங்களா நம்மளும் வேற படிச்சுட்டோம், இன்னும் இந்த டாக்டர் அந்த டாக்டர் மாதிரி சொல்றாரு, வேணாம் வேற பசங்களா. நானு நம்ம குரூப்லயே வந்து சில பேர் வந்து இது இருக்கு இல்லையா, எப்படி சொல்றது, மாஸ்டர்பேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து பேசினாங்க. அடிக்ஷன், எல்லா அடிக்ஷனும், பான் அடிக்ஷன், டீ அடிக்ஷன், சுகர் அடிக்ஷன், எல்லா அடிக்ஷன், சைட் அடிக்கிற அடிக்ஷன். இந்த மாதிரி சில பேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இப்ப வந்து பிசினஸ்லாம் பண்றாங்க. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம யாரை பத்தி பேசணும்? நரேஷ் தானே. நரேஷுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். மறுபடியும் நம்ம நரேஷ் எடுத்துப்போம். ஆமா, நரேஷ் வந்து யாரா வேணா இருக்கலாம். அந்த அதே பக்கத்துல இருக்கிறது எனக்கு எதிர்த்தாப்புல கேமரா பின்னாடி இருக்கலாம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சொல்ற புரியுதா? லைனா என்னால போக முடியாது, நான் அந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபஷனல் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து அந்த அளவுக்கு, ஆனா ப்ராக்டிகாலிட்டி தானே நம்ம சேனலு, ரா கண்டென்ட் தானே. ஸோ வந்து அந்த ரா கண்டென்ட். ஸோ இதே மாதிரி வாட்டர் பொல்யூஷனும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேவா? தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் போனால் பார்த்து குடிங்க. இப்போ தண்ணி வந்து ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாய்ப்பு கொப்பளிங்க தினமும் 3 days. ஸோ வந்து மூச்சு அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, குளுக்கோஸ் மீட்டர் வச்சுக்கோங்க, ரேபிட் குளுக்கோஸ் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயட்டுக்கும் சரி, ப்ரீ டயபெட்டிக்காக ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கும் வச்சுக்கோங்க. என்னமோ கேட்ஜெட் வாங்குறீங்க, எவ்வளோ ஹெட்செட் வாங்குறீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மாஸ்க்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து மெழுகு போட்ட ஃப்ரூட்ஸ்லாம் வாங்காதீங்க. கொய்யாப்பழம் வாங்குங்க, உங்களை ஒன்றும் அவ்வளோலாம் போக சொல்லலை, ஓகேவா? கொய்யாப்பழம் வாங்குங்க, கீரை சாப்பிடுங்க. இந்த மாதிரி அந்த ஒரு ரேபிடோ காரராலே ஒரு 5 கிலோ குறைக்க முடியுது 1.5 மாதத்தில் வெறும் கீரை சாப்பிட்டுனா. அதே மாதிரி இப்படி இவராலே ஒரு மணி நேரம் போகிற இவராலே இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியுதுன்னா நம்ம சென்னை பீப்புள்ஸால ஏன் முடியாது? அதே மாதிரி சென்னை பீப்புள்ஸுன்றது வந்து எப்படி சொல்கிறது, இதே பொல்யூஷன் இருக்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக பரவிடுச்சு. சென்னை எப்படி பரவுதோ அந்த மாதிரி பொல்யூஷன் ஃபுல்லாக பரவி எல்லா ஏரியாவும் பொல்யூஷன் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். மாஸ்க் போடுறதுனால பல விஷயம் நல்லது நடக்குது, ஓகேவா? கொரோனாவில் வந்தாலுமே திடீர்னு ஒரு இதில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தண்ணி பக்கத்தில் போயிட்டு இருக்கீங்க, எதிர்த்தாப்புல வரும் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அது சீவேஜாக இருந்து வாயில போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, லைட்டாக ஒரு ட்ராப் தான் நான் சொல்கிறேன். இப்படின்னு நீங்கள் தலையை இப்படி நவுத்தினாலுமே இங்கே போயிடுச்சு, பட்டுடுச்சு, பல்லில் பட்டுச்சு. மழையில் தெரியுமா என்ன தண்ணி படுதுன்னு? ஐயோ, மழையில தெரியுமா? இவன் சொன்ன ஏர் பொல்யூஷன்லாம் தண்ணியில இருக்கும். ஆமா, ஒரு மழை பெஞ்சா எவ்வளவு பொல்யூட் ஆகுது தெரியுமா? ஆமா ஆமா, எவ்வளவு. நீங்க நான் சொல்றது நீங்களும் உங்களுக்கே தெரியும், மழை பெஞ்சா அப்படியே வண்டி மேல அப்படியே மண்ணா இருக்கும். அப்ப எவ்வளவு இது இருக்கு, சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். முன்னாடி ரெயின் வாட்டர் இஸ் பியூர் வாட்டர்னுவாங்க. நீங்க உங்களால சொல்ல முடியுமா? இப்ப சொல்ல முடியும். எப்பனா அந்த புயல் வரணும், புயல் வந்து தொடர்ந்து 2 நாள் நிக்காம பெய்யணும், அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மணி நேரம் பெய்யும் போது விடணும், போலீஸோட சேர்ந்து எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடும் தானே, அதுக்கு அப்புறமா போய் பிடிக்கலாம். ஆமா, நம்மளே யாரையுமே பிடிக்க முடியாம, எங்க இருக்கானே தெரியாது, காரு பைக்லாம் அடிச்சுட்டு போகுது. கரெக்ட். சரி, அதெல்லாம் நான் இப்படி சொல்ல வரல. நீ என்னடா சென்னைக்காரனா, நீ எப்படா பேசுவ? இப்படி இருந்தாரு ஒரு வந்து எப்படி சொல்றது, இந்த பாஷா படத்துல இந்த ரெட்ரோ இது போடுவாங்களா, எந்த படத்துல, இந்த ரீசெண்டா கூலி படத்துல, அந்த மாதிரி போடலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க, நரேஷ் மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க, புரியுதா? ஸோ அதனால வந்து எல்லாரும் நரேஷும் கிடையாது, எல்லாரும் நம்ம ஆண்டவரும் கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ் வீடியோ வந்து
எப்படியும் பார்க்க மாட்டீங்க எங்களுக்கு தெரியும். பார்க்க இருந்தாலும் மாட்டீங்க, தெரியும். எங்களுக்கு வந்து என்னன்னா நல்லது சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அதனால சொல்றேன் அப்படின்னு தான் எப்பயும் கிருஷ்ணா சொல்லுவான். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், இவரோட எந்த வீடியோவும் நீங்க ஷேர் பண்ண வேணாம், ஹெல்த் வீடியோ ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகே ஓகே, ஐ பிலீவ் யூ கைஸ், see you later. பார்க்கலாங்க. ஆத்தில அவர் வாய முன்னு தர நீங்க ஒரு நேரம் அமைதியா இருங்க. வளையல் இப்ப பேசுங்க. கடைசியா இடைக்கே உங்களை எப்போ பார்த்தேன் நாம இல்ல. நீயே குண்டாயிட்டதான், சின்னதா சிறுத்தை குட்டி மாதிரி இருந்த, சின்ன பையன் மாதிரி இருந்துச்சு. கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு பாத்தியா, என்ன நரேஷ் குண்டாயிட்டியா? ஒருத்தரா கமெண்ட்ல இருக்கவங்களா அதான் போட்டிருக்கான். நான் எதுவும் சொல்லல, நான் அது சரி நம்ம பையன் நம்மளே அப்படிதான் இருக்கோன்ட்டு நான் விட்டேன். சரி சொல்லு. ஆமா, வாயிலே மென்னு போட்டாங்க. இந்த மாதிரிதான் நடந்துச்சு. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.